வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. இன்றைக்கி வேதம் தழைத்தொங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் குரல் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். ஹம்பி என்னும் கர்நாடக மாநிலத்தின் ஊரில் பெரிவா வாசம் செய்த சமயம். அங்கே 4 வேதங்களுக்கு முதலாக விளக்க உரை என்னும் பாஷ்யம் எழுதிய ஸ்ரீ வித்யாரண்யர் என்ற மகானின் மகிமைகளை பெரிவா ஜனங்களுக்கு எடுத்து இயம்புவதுண்டு. தெய்வத்தின் குரலில் பெரிவா அந்த மகானை பற்றி கூறியுள்ளதை வேத சம்பந்தமான தகவலாக பக்தர்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. மகாலட்சுமியின் பேர் அனுகிரகத்தை பெற்ற மகான் ஸ்ரீ வித்யாரண்யர். ஆச்சாரியர்களில் உயர் ஸ்தானம் அவருக்கு உண்டு. 4 வேதங்களுக்கு உரை எழுதிய புண்ணியர் அவர். ஜோதிடம், வைதிக சாஸ்திரம், கர்மசாஸ்திரம் எல்லாவற்றுக்கும் இலக்கணம் வகுத்தவர். அவரை பற்றி சொல்லுகிற கதையை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கும் விஞ்ஞானத்துக்கு புலப்படாத பல அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பூர்வாசிரமத்தில் வித்யாரண்யர் 7 பிரம்மச்சாரியாக இருந்தபோது மகாலட்சுமியை குறித்து கடும் தவம் மேற்கொண்டார். அவருடைய தவத்தை மெச்சி மகாலட்சுமி தாயார் பிரசன்னமாகி, இந்த ஜன்மாவில் உனக்கு திரவியம் பெறுகிற யோகியதை இல்லை, அது விதியின் நிர்ணயம், ஆனால் அடுத்த ஜென்மாவில் அனுகிரகிக்கிறேன் என்று கூறி மறைந்தாள். அப்போது இவரும் விடாமல் உடனே சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டார். துறவு மேற்கொள்வது ஒரு மறுஜென்மம் என்பதாக கருதப்படுவதால் அவர் சாமர்த்தியமாக அப்படி செய்தார். மகாலட்சுமியும் தன் வாக்கு பிரகாரம் பொன்மொழியாக பொழிந்தாள். சுற்றிலும் தங்கமும் நவநிதியுமாக கொட்ட வித்யாரண்யருக்கோ பெருத்த ஏமாற்றமானது. அடடா, வீட்டில் ஏழ்மை போவதற்கு தானே பொருள் கோரி தவம் இருந்தேன், இப்போது துறவியாகிவிட்ட நிலையில் அத்தனை பொருளையும் தீண்டுவதே பாவம் அல்லவா என்று கவலை உண்டாகிவிட்டது. ஆனால் மகா புத்திமானான இவர் கிடைத்த செல்வத்தை கொண்டு செழிப்பான ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தை அமைத்தார். சகுன சாஸ்திரம் தெரிந்த இவர் ஆடு மேய்க்கும் 2 இளைஞர்களை பார்த்து, அவர்களே புதிய சாம்ராஜ்யத்தில் அரசனாக வேண்டியவர்கள் என்ன அவர்களுக்கு ராஜாக்களாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த இடம்தான் ஹம்பி. ஹரிஹர புக்கர் என்ற பெயர் கொண்ட இவர்களை கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யம் அமைத்து மாளிகாபுரை எதிர்த்து போரிடவும் வழிவகை செய்தார். மகாலட்சுமியின் அருளால் வித்யாரண்யர் மூலமாக விஜயநகர சாம்ராஜ்யம் பிறந்து 40 ஆண்டுகளாக பிற மதத்தினரால் வீணாகி போன வேதம், கோயில், தர்மம் எல்லாம் தழைக்கத் தொடங்கியது. வித்யாரண்யர் இந்து மத பரிபாலனத்தை தாமே மேற்கொண்டார். ஆதிசங்கரின் அத்வைத சம்பிரதாயத்தை மறுபடியும் ஜொலிக்க செய்துவிட்டால் வேத தர்மங்கள் புனர்ஜென்மம் பெற்றுவிடும் என்று தீர்மானித்து கர்நாடக, ஆந்திர தேசங்களில் இருந்து சங்கர மடங்களை புது கலையோடு பிரகாசிக்க செய்தார். ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கரா. ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.